இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் இன்றைக்கு 12 அப்போஸ்தலர்களை இயேசு அனுப்புவதை குறித்து தியானிக்கிறோம். இயேசு தன்னுடைய 12 சீஷர்களையும் ஒன்றாய் அழைத்தார். தீய ஆவிகளை மேற்கொள்ளும் வல்லமையை அவர்களுக்கு வழங்கினார். எல்லா விதமான நோய்களையும் பிணிகளையும் குணப்படுத்தும் வல்லமையும் இயேசு அவர்களுக்கு அருளினார். இயேசு இந்த 12 சீஷர்களுக்கும் சில கட்டளைகளை பிறப்பித்தார். பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவிப்பதற்கு அனுப்பினார். யூதர்கள் இல்லாதவங்கள்ட்ட போகாதீங்க, சமாரிய மக்கள் வசிக்கும் நகரங்களுக்கும் போகாதீங்க, இஸ்ரேல் மக்களிடம் அதாவது யூதர்கள்ட்ட செல்லுங்க, அவர்கள் காணாமல் போன ஆடுகளை போன்றவர்கள், நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் விரைவில் வர இருக்கு அப்படின்னு போதீங்க, நோயற்றவர்களை குணமாக்குங்க, இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுங்க, தொழு நோயாளிகளை குணப்படுத்துங்க, பிசாசு பிடித்தவங்கள்டேருந்து பிசாசுகளை விரட்டுங்க. இந்த வல்லமையை உங்களுக்கு நான் தாராளமாக வழங்கியிருக்கிறேன். எனவே நீங்களும் மற்றவர்களுக்கு தாராளமாக உதவுங்க. உங்களோடு தங்கம், வெள்ளி அல்லது செம்பு நாணயங்களை எடுத்துகிட்டு போகாதீங்க. பைகளையும் கொண்டு போகாதீங்க. உங்களுடைய பயணத்திற்கு நீங்கள் அணிந்திருக்கும் உடையும் காலணிகள் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஊன்றுகோலை கூட எடுத்துகிட்டு போகாதீங்க. பணியாளனுக்கு என்ன தேவையோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஒரு நகரத்துக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே போகும் பொழுது தகுதி வாய்ந்த மனிதரை கண்டு அந்த இடத்த விட்டு விலகி போகிற வரைக்கும் நீங்கள் அங்கே அவரோடையே இருங்க. நீங்கள் அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களை வரவேற்றாங்கன்னா உங்கள் சமாதானத்துக்கு அவங்க தகுதியுள்ளவங்களாக இருப்பாங்க. நீங்கள் அவர்கள் விரும்பிய சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கும். வீட்டில் உள்ளவங்க உங்களை வரவேற்கலைன்னா உங்கள் சமாதானத்துக்கு அவங்க தகுதியானவங்க அல்ல. அவர்களுக்கு நீங்கள் விரும்பின சமாதானத்தை திரும்ப பெறுங்க. ஒரு வீட்டில் உள்ளவர்களோ ஒரு நகரத்தில் உள்ளவர்களோ உங்களை வரவேற்கவோ அல்லது உங்கள் பேச்சை கேட்கவோ மறுத்தா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. உங்கள் கால்களில் படிந்த தூசியை நீங்கள் உதறி விட்டுருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியாயத்தீர்ப்பு நாளில் சோதம் மற்றும் கொமாரா ஊர்களுக்கு நடந்ததை பார்க்கிறோம் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அறிவித்து அவர்களை அனுப்பினார். மக்களை பார்த்து பயப்படாதீங்க. அவங்க சரீரங்க மாத்திரமே கொல்ல முடியும், உங்கள் ஆத்மாவை கொல்ல முடியாது. சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒருவர் பிதாவாகிய தேவன். அவருக்கு மாத்திரம் பயப்படுங்க அப்படின்னு சொல்லி இயேசு அனுப்பினார்.